இது ஒரு விஜய் எரா, இந்த எரால சின்ன உயிர்கள் கூட பாதுகாக்கப்படுது அப்படின்னு ஒரு பெரிய மாஸ் கேம்பெயின் நடக்குது. இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? கூகுள்ல போய் இந்த ஆமைகளை டர்ட்டில்ஸை வந்து கடலை விட்டது குறித்து ஒரு கூகுள் அடிச்சீங்க அப்படின்னா வர்ற போட்டோஸ் எல்லாமே விஜய மையமா வச்சு, அது இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே வருது கூகுள்ல காமிக்க. அப்ப இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு செய்தியை எடுத்து அந்த பிஆருக்கு யாரோ கொடுக்குறாங்க, யாரோ சிஸ்டமேட்டிக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க, வாய்ஸ் ஆஃப் காமனோ இல்ல இந்த ரூட் மீடியாவோ உங்களது விஜயோடது உட்கார்ந்துக்கிறாங்க. இது இன்னைக்கு பரப்பப்படணும். ஒரே நாள் என்ன செய்தி மாறிச்சு பாத்தீங்களா? விஜய் துண்டை எடுத்து தூக்கி போட்டாரு, சேர்ல சாயங்கிற துண்டை. அது ஒரு செய்தியே கிடையாது. யாருமே துண்டு யூஸ் பண்றது கிடையாது. அது ஒரு பெரிய செய்தியா, ஒரு பெரிய செய்தியாக யாருகிட்ட வந்துச்சு? இப்ப நமக்கு அதை பார்க்கும்போது என்ன இதெல்லாம் ஒரு செய்தியா நம்ம யோசிச்சோம்ல. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஐஏஎஸ் படிக்கக்கூடியவங்க, டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க, பாலிடிக்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க, அரசு பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய படிக்கிற பசங்க, இவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் இப்படி ஒரு மாஸ் கேம்பெயின் நடக்குது. ஆனா அது ஒரு பொய்யான செய்தி. அப்ப இப்ப தேர்தலுக்கு பிறகு நாமெல்லாம் அலர்ட் ஆயிட்டோம். விஜய் ஜெயிச்சத உடனே இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு எல்லாம் அலர்ட் ஆகி செய்தியை டெய்லி எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபேக்ட் செக் பண்றது டெய்லி ஒரு வேலையா இருக்கு. இப்ப நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, பஸ் எங்க இருந்து கிளம்புது, எங்க வருது அப்படின்னு உங்க பஸ்ஸை நீங்க ரூட்ல ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புதுசா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாகன்னு சொல்லி ஒரு ஆப் விட்டுருக்காங்க, ஃபார்மட் அப்படிங்கிறாங்க. அது பொய். சென்னை ஒன் ஆப் ஏற்கனவே இருக்கு. ஏன் எங்க வீட்டுல என் ஒய்ஃப், உங்களுக்கு தெரியும் நான் ரெட் ஹில்ஸ்ல இருக்கு, உள்ள வீடு இருக்கும். எங்க ஊர் வழியா 61 பஸ் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். நாங்க வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸோ 2 பஸ்ஸோ தான் வரும். கிராமம் அது. இப்ப காலையில மட்டும் தான் பிஸியா இருக்கும். என் ஒய்ஃப் வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க, பஸ் வந்தா போய் ஏறுவாங்க, இல்ல பெரும்பாலும் பைக்ல வருவாங்க. என் ஒய்ஃபோட தங்கச்சி ரெகுலரா பஸ்ல போறவங்க அந்த ஆப்ல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. வரும் பஸ் வரும், மாமா நான் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பஸ் ஏறுவாங்க. இதை நானே 5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், 3-4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் நான். ஆனா இவங்க வந்த உடனே இப்படி ஒரு ஆப் உருவாக்கி இருக்கப்படுதுன்னு பயங்கர மாஸ் கேம்பெயின் பண்றாங்க. அப்ப இதே மாஸ் கேம்பெயினை தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறாங்க, நமக்கு தெரியல. குழந்தைகளை வச்சு இந்த சிஸ்டமேட்டிக்கா ஒரு 10 குழந்தைகளோட வீடியோ ஒரு இடத்துல கொடுத்து அதை ப்ரொமோஷன் பண்ணி, இதுல சோசியல் மீடியால ப்ரொமோஷன் பண்ணி, இன்ஸ்டால ப்ரொமோஷன் பண்ணி, நாம யாருமே இன்ஸ்டாவை பார்க்காம இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்ஸ்டாக்குள்ள முழுக்க குழந்தைகள் அழுது விசிலுக்கு ஓட்டு போட சொன்னதாக அவ்வளவு தூரம் இருக்கு.